Welcome back students. Last class number modes of heat transfer பார்த்திருந்தோம். ஸோ அதில் என்னென்ன மோட்ஸ் இருந்துச்சு? Conduction, convection and radiation. Okay. ஸோ கடைசியாக நம்ம ரேடியேஷனில் முடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? All states of matter, either it is solid, liquid as well as gases. Okay, all states of matter both absorb and emit radiation. Okay, so they absorb as well as emit radiation. எப்போ அப்சர்வ் பண்ணும்? அது மேலே ரேடியேஷன் பட்டுச்சுன்னா எல்லா வேவ் லென்த்தும் அதால் அப்சர்வ் பண்ண முடியும். அதே சமயத்தில் இதை ஹீட் பண்ணோன்னா தே எமிட் ரேடியேஷன். ஓகே, ஸோ அதை தான் என்னன்னு சொல்லியிருந்தோம்? தெர்மல் ரேடியேஷன் சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் பாடி ரேடியேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ போன கிளாஸ்லேயே நம்ம பிளாக் பாடியை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பிளாக் பாடின்றது என்னதுன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டு. ஓகே, ஸோ இது மேலே எல்லா ஆப்ஜெக்டும் நம்ம இங்கே முன்னாடி டிஸ்கஸ் பண்ண இந்த மேட்டர் இருக்குது இல்லை சாலிட் லிக்விட் கேஸ், அதுங்க எல்லாமே வந்து எல்லா வேவ் லென்த்தையும் அப்சர்வ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நம்மளுக்கு எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் வந்து கம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த். வேவ் லென்த்ன்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா தே ஆர் நத்திங் பட் எனர்ஜியை இன்டைரக்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் தெரியும், இதை பிளாங்க்ஸ் ஈக்குவேஷன் சொல்லுவோம், E ஈக்குவல் டு H நியூ. ஓகே, வேர் நியூ இஸ் கால்ட் த ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஃப்ரீக்வன்சி ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன். ஸோ அதே மாதிரி நியூக்கும் வேவ் லென்த் லாம்டாக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. லாம்டான்றதை வேவ் லென்த்னு சொல்லுவோம், இது பேர் வேவ் லென்த். ஓகே, ஸோ நியூ லாம்டா ஈக்குவல் டு சின்னு ஒரு ரிலேஷன் இருக்கு. ஓகே, வேர் சின்றது ஸ்பீட் ஆஃப் லைட், ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் ஜென்ரலாக ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ். ஸோ நியூ டைம்ஸ் லாம்டான்றது சி. ஸோ இங்கே இடத்துல அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நியூக்கு பதிலாக we can substitute E equal to H instead of nu it is C by lambda. C by lambda ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா E வந்து எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி, ஆர் இன்னொரு விதமாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு லாம்டா. ஓகே, ஸோ லாம்டா டிக்ரீஸ் ஆச்சுன்னா எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், லாம்டா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். ஸோ லாம்டான்றது இட்ஸ் நத்திங் பட் நம்ம எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் இருக்குல்ல அதோட வேவ் லென்த். ஓகே, ரெண்டு கிரஸ்ட்டுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம லாம்டான்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சின்றது அதோட டைம் இன்வர்ஸ் ஆஃப் டைம் பீரியட். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன் வந்து ஒரு வேவ் லென்த்தில் நடக்காது, இட் ஹாஸ் சோ மெனி வேவ் லென்த்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் உள்ள எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல படுது. ஓகே, ஸோ சில வேவ் லென்த்ஸை இது அப்சர்வ் பண்ணும், சில வேவ் லென்த்தை இது எமிட் பண்ணிடும். ஓகே, ஸோ இது மாதிரி பண்ணுச்சுன்னா இது வந்து இதுக்கு கம்ப்ளீட் அப்சார்ப்ஷன் நடக்கலன்னு அர்த்தம். இப்போ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் அது மேலே படுற எல்லா வேவ் லென்த்தையும் அது அப்சர்வ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இந்த பாடியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இந்த மாதிரி பாடியை தான் நம்ம பிளாக் பாடின்னு சொல்லுவோம். ஏன் இதை பிளாக் பாடின்னு சொல்றோம்னா வேவ் லென்த் ரெப்ரசன்ட்ஸ் கலர். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் லைட்டு இது மேலே ஒரு ஆப்ஜெக்ட் மேலே படும் போது எல்லா கலரையும் இது அப்சர்வ் பண்ணிச்சுன்னா இதை நம்மளுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? பிளாக் கலர்ல இருக்கும். ஓகே, அதனால தான் இதை பிளாக் பாடின்னு சொல்கிறோம். இது வந்து விசிபிள் ரீஜன் மட்டும் கிடையாது, நம்மளோட எலக்ட்ரோமேக்னட்டிக் ரீஜன் ஸ்பெக்ட்ரமில் இருக்கிற எல்லா ரீஜனோட வேவ் லென்த்தையும் அப்சர்வ் பண்ணிச்சுன்னா அதை பிளாக் பாடின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அது மாதிரி ஆப்ஜெக்டை தான் நம்ம பிளாக் பாடின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ பிளாக் பாடின்றது என்னதுன்னா இட் கேன் அப்சர்வ் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ஆல் வேவ் லென்த்ஸ் ஆஃப் ரேடியேஷன். எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷனோட எல்லா வேவ் லென்த்தையும் இதால் அப்சர்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து பிளாக் பாடி. இப்போ இந்த பிளாக் பாடியை நம்ம ஹீட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன நடக்கும்னா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதோட ஆப்போசிட் நடக்கும். ஸோ இப்போ இது மேலே எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன் பட்டு இது அப்சர்வ் ஆச்சுன்னா இதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த கேஸில் இந்த பிளாக் பாடியை வி ஆர் கோயிங் டு ஹீட் இட். ஓகே, இந்த பிளாக் பாடியை நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஹீட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஹீட் சப்ளை பண்ணுறோம். ஸோ ஹீட் சப்ளை பண்ணானே இது இப்போ என்ன பண்ணும்? எல்லா ஆப்ஜெக்டும்
ஆல் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், சாலிட், லிக்விட், கேஸ், அதோட டெம்பரேச்சரோட சரௌண்டிங் டெம்பரேச்சர் கம்மியா இருந்துச்சுன்னா இட் ஸ்டார்ட்ஸ் டு எமிட் ரேடியேஷன். ஓகே, ஸோ இந்த ரேடியேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், தெர்மல் ரேடியேஷன் சொல்றோம். ஓகே, ஸோ இது மாதிரி அது வந்து எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷனை எல்லா டைரக்ஷன்லையும் எமிட் பண்ணும். எப்போ இந்த ஆப்ஜெக்டை ஹீட் பண்ணா. இதுவே ஒரு பிளாக் பாடியை ஹீட் பண்ணீங்கன்னா எல்லா வேவ் லென்த், ஓகே, டிஃப்ரெண்ட் வேவ் லென்த், லாம்டா 1, லாம்டா 2, லாம்டா 3ன்னு டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தில் இது வந்து எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷனை எமிட் பண்ணும். ஓகே, ஸோ இது எல்லா ரேடியேஷனுக்கு எல்லா இதுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி இருக்கு, சாரி குறிப்பிட்ட எனர்ஜி இருக்கும். ஒரு வேவ் லென்த்துக்கும் குறிப்பிட்ட எனர்ஜி இருக்கும். ஸோ அப்போ நம்ம இதை இப்போ என்ன பண்ண போறோம்னா we are going to plot lambda versus எனர்ஜி. ஓகே, ஸோ இந்த மாதிரி பிளாட் போட போறோம். இது வந்து டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சருக்கு போட போறோம். சே இதை வந்து ஸ்டார்டிங்ல 2 கெல்வின் 2000 கெல்வின்ல நம்ம மெஷர் பண்ண போறோம். ஓகே, அதுக்கப்புறம் 4000 ஹீட் பண்ண போறோம். அப்புறம் 6000 கெல்வின்க்கு ஹீட் பண்ணிட்டு we are going to plot it. ஓகே, ஸோ அது மாதிரி நம்ம பிளாட் பண்ணோம்னா we get a plot like this. ஓகே, ஸோ இந்த பிளாட்ல நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா இதெல்லாம் வந்து ஒரு வேவ் லென்த். ஓகே, ஸோ இது வந்து லாம்டா 1, இது லாம்டா 2, இது லாம்டா 3ன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்துக்கு அதோட எனர்ஜியை நம்ம பிளாட் பண்றோம். ஓகே, ஸோ இந்த ஒரு கர்வ் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா 2000 கெல்வின் 2000 கெல்வின்ன்ற டெம்பரேச்சருக்கு எனர்ஜி ஆஃப் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த், ஒரு வேவ் லென்த்துக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்குன்றத பிளாட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு சே 4000 கெல்வின் 4000 கெல்வின் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு வேவ் லென்த்துக்கும் எவ்வளோ எனர்ஜி வருதுன்னு பிளாட் பண்ணோம்னா இது மாதிரி அடுத்த பிளாட் வரும். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம இப்போ இன்னும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறோம். சே 6000 கெல்வின் 6000 கெல்வினுக்கு ஹீட் பண்ணிட்டு இப்போ ஒரு வேவ் லென்த்துக்கும் எவ்வளோ எனர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு பிளாட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் என்ன தெரியுதுன்னா மேக்சிமம் எனர்ஜி, ஓகே, இந்த பீக், இந்த மேக்சிமம் எனர்ஜி அது ஒரு குறிப்பிட்ட வேவ் லென்த்துக்கு நடக்குது ஒரு ஃபார் அ கிவன் டெம்பரேச்சர். ஸோ ஒரு டெம்பரேச்சர் நம்ம ஏதோ வந்து 2000 கெல்வின் எடுத்துக்கிட்டோம்னா அதோட மேக்சிமம் எனர்ஜி ஏதோ ஒரு வேவ் லென்த்தில் நடக்குது. இப்போ இது நம்ம அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும் போது இப்போ மேக்சிமம் எனர்ஜி, அதாவது இந்த பீக் வந்து இப்போ முன்ன இருந்த பீக்கோட லோ டெம்பரேச்சருக்கு முன்னாடி இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து அப்போ லெஃப்ட் சைடு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே போகுது. ஓகே, இது மாதிரி லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் ஆகுது. எது மேக்சிமம் எனர்ஜி. ஓகே, ஸோ மேக்சிமம் எனர்ஜி ஃபார் அ கிவன் வேவ் லென்த் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் ஆகுது, அதாவது டிஸ்பிளேஸ் ஆகிட்டு போகுது. ஸோ இப்போ நம்மளுக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு லாம்டா பாருங்க முன்னாடி வருது. ஓகே, ஸோ வேல்யூஸ் இந்த டைரக்ஷன்ல இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 0, 1, 2, 3, 4 எக்ஸெட்ரான்னு இப்படி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ நம்மளுக்கு இது வந்து லோ டெம்பரேச்சர், இது வந்து 2 கெல்வின் 2000 கெல்வினுக்கு நம்மளுக்கு இங்க வந்திருக்கு. சே இது வந்து 4ன்னு வச்சுப்போம். ஓகே, இதுவே வந்து 4000 கெல்வினுக்கு பாருங்க அது 3 கிட்ட வந்துருக்கு. ஓகே, ஸோ அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு the wavelength at which maximum energy peak appears வந்து decreases. ஓகே, இதை எப்படி எழுதலாம்னா we can write it as, ஸோ இங்கே தனியாக எழுதுறேன். ஸோ நம்மளுக்கு we get a relation that is lambda m, that is the maximum energy for a given wavelength. இந்த wavelength வந்து it is inversely related to temperature. ஓகே, ஸோ ஃபார் அ கிவன் டெம்பரேச்சர் தி எனர்ஜி மேக்சிமமாக நடக்கும்ல, அதை தான் நம்ம அந்த வேவ் லென்த்தை தான் நம்ம லாம்டா எம் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இட் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் ஆகிட்டே போகுது. ஓகே, ஸோ அதனால இதை வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணாங்க. அதை பண்ண ஒரு பேர் என்னதுன்னா வெயின்ஸ். ஓகே, ஸோ வெயின்ஸ்ன்றவர் தான் வந்து இதை எக்ஸ்பெரிமெண்டலாக இந்த ஸ்பெக்ட்ரமை போடுறார். ஓகே, ஸோ எனர்ஜி வெர்சஸ் லாம்டாவை நம்ம ஸ்பெக்ட்ரம் கிராஃப்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து வெயின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் பாடி ரேடியேஷனுக்கு பிளாட் பண்ணி கண்டுபிடிக்கிறார். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, நம்மளுக்கு மேக்சிமம் எனர்ஜி அது வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இட் டிஸ்பிளேஸ் டுவோர்ட்ஸ் நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வருது. அதனால இந்த கிராஃப் பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப். ஓகே, displacement graph.
ஓகே. ஸோ இதை நம்ம ரீரைட் பண்ணி எழுதணும்னா லாம்டா எம் டி ஈக்குவல் டு lambda m equal to some constant times 1 by t ன்னு எழுதலாம். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை கான்ஸ்டண்ட்டாக மாற்றிட்டோம். ஓகே. ஸோ இதை ரீரைட் பண்ணி எழுதணும்னா லாம்டா எம் டி ஈக்குவல் டு சம் கே. ஓகே. ஸோ இங்கே கேன்னு போட வேணாம், கெல்வினுக்கும் அதுக்கும் குழப்பம், அதனால இங்கே சின்னு போட்டுக்கிறேன். ஓகே. வேர் சி இஸ் சம் கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட்ஸ் தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா வெயின்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். வெயின்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெயின்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து சி ஈக்குவல் டு 2.9 இன்ட்டு 10⁻³ மீட்டர் கெல்வின். ஓகே. லாம்டாவோட யூனிட் வந்து மீட்டர், டெம்பரேச்சரோட யூனிட் வந்து கெல்வின். ஓகே. ஸோ இதுதான் வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. ஸோ இந்த வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லாலேருந்து நம்மளுக்கு என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லாம்டா வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கலர் எப்படி டிஃபர் ஆகும்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து விசிபிள் ஸ்பெக்ட்ரம் போடுறேன். விசிபிள் ஸ்பெக்ட்ரம். ஸோ விசிபிள் ஸ்பெக்ட்ரமில் ஃபஸ்ட்டு நம்மளோட விப்ஜிஆர் வந்து இன்வர்ஸில் போடணும். ஃபஸ்ட்டு ரெட் கலர் விஐவி. ஓகே. violet, indigo, blue, green, yellow, orange, red. ஓகே. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஸோ ரெட் கலர் வந்து இதுக்கு வந்து மேக்ஸிமம் வேவ் லென்த் இருக்கும். ஸோ லாம்டா வந்து மேக்ஸிமம். ஓகே. இதுவே வந்து வயலட்டுக்கு வந்து லாம்டா வந்து மினிமமாக இருக்கும். ஓகே. ஸோ அப்போ ரெட் கலருக்கு வேவ் லென்த் வந்து மேக்ஸிமமாக இருக்கும், வயலட் கலருக்கு வேவ் லென்த் வந்து மினிமமாக இருக்கும். சரியா? இது நீங்கள் லேட்டர் புரிஞ்சுப்பீங்க. ஓகே. லேட்டர் நீங்கள் படிக்கும்போது சில நேரம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா லேட்டர் ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சுப்பீங்க. ஓகே. ஸோ விசிபிள் ஸ்பெக்ட்ரமுக்கு நம்ம வேவ் லென்த் வெர்சஸ் கலர் பிளாட் பண்ணோம்னா இது மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு ஆப்ஜெக்டை ஹீட் பண்ணோன்னா, இப்போ அயன் ராடே எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இனிஷியலாக ஹீட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து அது ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு அது வந்து எமிட்ஸ் ரேடியேஷன். ஓகே. ரேடியேஷன் எமிட் பண்ணும். எமிட் பண்ண ரேடியேஷன் வந்து இனிஷியலாக அதுக்கு வந்து மேக்ஸிமம் வேவ் லென்த் வந்து ரெட் கலரில் இருக்கும். ஓகே. நம்ம இப்போ அது வந்து இப்போ அது வந்து ஏதோ ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும். ஓகே. லோ டெம்பரேச்சரில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும், வேவ் லென்த் வந்து கம்மியாகும். ஓகே. ஸோ வேவ் லென்த் கம்மியாச்சுன்னா அப்போ கலர் எந்த டைரெக்ஷனில் ஷிஃப்ட் ஆகும், இந்த டைரெக்ஷனில் ஷிஃப்ட் ஆகும். ஸோ அப்போது ஒரு ஒரு ராடை வந்து இனிஷியலாக லோ டெம்பரேச்சரில் அது ஹீட் ஆகும்போது ரெட் டாட் கலரில் தெரியும். இதுவே இதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண இட் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் ப்ளூ ரீஜனுக்கு போகும். ஓகே. ஸோ இது ப்ளூ ரீஜனுக்கு எல்லாம் போகும்போது ஸோ அது வந்து இட் லுக்ஸ் மோர் ஆர் லெஸ் வந்து நம்மளுக்கு ப்ளூயிஷ் டோனில் இருக்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும்னா ஒயிட் கலரில். ஓகே. ஒயிட் கலரில் நம்மளுக்கு தெரியும். ஓகே. ஸோ ஒயிட் கலர் க்ளோ வந்து எமிட் பண்ணும். இது என்ன காரணம், இது வந்து எந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் இட் ஒபேஸ் வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அது எமிட் பண்ணுற ரேடியேஷனோட வேவ் லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே. ஸோ அதை நம்ம ஈவன் நம்ம ஒரு அயன் ராடை ஹீட் பண்ணுறதுலேருந்து கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லாலேருந்து புரிஞ்சுக்கிறோம். இட் கிவ்ஸ் த ரிலேஷன் பிட்வீன் மேக்ஸிமம் எனர்ஜி, வேவ் லென்த் ஆஃப் மேக்ஸிமம் எனர்ஜி அண்டு டெம்பரேச்சர் இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷனை கொடுக்கறது தான் வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. ஓகே. ஸோ பிளாக் பாடி ரேடியேஷனோட ஸ்பெக்ட்ரம் கிராஃப். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, we are going to see intensity of black body radiation. So intensity versus temperature இது ரெண்டுத்துக்கும் ரிலேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகே. முன்னாடி நம்ம ஆக்சுவலாக என்ன பார்த்தோம்னா வேவ் லென்த் வெர்சஸ் டெம்பரேச்சர் பார்த்தோம். வேவ் லென்த்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், எனர்ஜியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிலேஷன் வந்து எனர்ஜி வெர்சஸ் டெம்பரேச்சர் வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லால. ஓகே. இதுவே நெக்ஸ்ட் பார்க்கறது இன்டென்சிட்டி வெர்சஸ் டெம்பரேச்சர். ஓகே. ஸோ டெம்பரேச்சருக்கும் இன்டென்சிட்டிக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னு பார்க்க போகிறோம்.
ஸோ இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக they observe the total electromagnetic radiation by a body at absolute temperature is directly proportional to the size, ஒரு ஆப்ஜெக்டோட சைஸு, எமிசிவிட்டி அண்ட் ஃபோர்த் பவர் ஆஃப் இட்ஸ் டெம்பரேச்சர். இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்ட். ஸோ தே அப்சர்வ் தட் ஒரு ஆப்ஜெக்டோட இன்டென்சிட்டி, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எமிட் பண்ணுதில்ல, அது எமிட் பண்ணுற ரேடியேஷன், தெர்மல் ரேடியேஷனோட இன்டென்சிட்டியை நம்ம ஹெச்ன்னு சொல்லுவோம். ஸோ திஸ் ஹெச் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்த் பவர் ஆஃப் டெம்பரேச்சர். இட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு சைஸ். ஓகே, அதாவது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், டைரக்ட்லி ரிலேட்டட் டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் இட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு எமிசிவிட்டி. ஸோ எமிசிவிட்டின்றது சிக்மான்னு சொல்லுவோம். சாரி, எமிசிவிட்டி வந்து எப்சலான், எப்சலான் ஆர் இ. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம கம்பைன் பண்ணி எழுதணும்னா we get H directly proportional to A E T power 4. Okay, or நம்மளுக்கு இந்த ப்ரொபோர்ஷனல் எடுக்கிறதுக்கு we have to introduce proportionality constant. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் என்னதுன்னா H equal to சிக்மா. சிக்மான்றது தான் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். மீதி எல்லாமே அப்படியே வந்துடும். ஏஇ டி பவர் 4. ஓகே, ஏன்றது ஏரியா, டீன்றது ஏன்றது ஏரியா, ஈன்றது எமிசிவிட்டி. எமிசிவிட்டின்னா அது எவ்வளோ ஈஸியாக ரேடியேஷனை எமிட் பண்ணுதுன்றது தான் எமிசிவிட்டின்னு சொல்கிறோம். டீன்றது அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஓகே, அப்சல்யூட் டெம்பரேச்சர்னா கெல்வினில் மெஷர் பண்ணணும், டிகிரி செல்சியஸில் கிடையாது, கெல்வினில் மெஷர் பண்ணணும். தேர்ஃபோர் த இன்டென்சிட்டி H emitted by a body at a temperature T is given by H equal to sigma A E power T, A E T power 4. ஓகே, இந்த சிக்மாக்கு வந்து இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் பேரு ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட், ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஓகே, ஏன்னா இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணவர் வந்து ஸ்டீஃபன். ஓகே, ஸோ இவர் தான் வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணார். லேட்டர் ஆன் போல்ட்ஸ்மேன் வந்து தியரிட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணார். ப்ரூஃப் கொடுத்தார். ஓகே, ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் பெருமைப்படுத்துகிற விதமாக இந்த ஈக்குவேஷனுக்கு தே கால் இட் அஸ் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் இ ஈக்குவல் டு இயோட வேல்யூ வந்து இட் வேரிஸ் பிட்வீன் 0 and 1. ஓகே, 0ன்னு இருந்துச்சுன்னா அதால் சுத்தமாகவே எமிட் பண்ண முடியலன்னு அர்த்தம். 1ன்னு இருந்துச்சுன்னா பர்ஃபெக்ட் எமிசிவிட்டின்னு அர்த்தம். ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக ரேடியேட் பண்ணும் ஃபார் அ கிவன் டெம்பரேச்சர். எல்லா அந்த டெம்பரேச்சருக்கு எல்லா ரேடியேஷனும் அதால் எமிட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதை வந்து அதுக்கு எமிசிவிட்டி 1ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டுக்கு வேல்யூ இருக்குது. சிக்மா ஈக்குவல் டு 5.67 into 10 power minus 8 watts meter inverse square Kelvin power minus 4. ஓகே, ஸோ இதுதான் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ. ஸோ அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹீட்டை எமிட் பண்ணுதுன்னா, தெர்மல் ரேடியேஷன் எமிட் பண்ணுதுன்னா அதோட இன்டென்சிட்டி வந்து அது இருக்கிற டெம்பரேச்சரோட 4th பவரில் இருக்கும். ஓகே, ஸோ அது எமிட் பண்ணுற இன்டென்சிட்டி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த 4th பவர் ஆஃப் டெம்பரேச்சர். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, அதோட டெம்பரேச்சர் T. இப்போ அதை சுற்றி வந்து சரௌண்டிங்ஸ் இருக்கு, அதோட டெம்பரேச்சர் TS. ஓகே, ஸோ அப்போ சரௌண்டிங்ஸும் வந்து ரேடியேஷன் எமிட் பண்ணும், அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்டும் வந்து ரேடியேஷன் எமிட் பண்ணும். இது எமிட் பண்ணுற இன்டென்சிட்டி T பவர் 4ல் இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T பவர் 4. வேற சரௌண்டிங்ஸ் எமிட் பண்ணுற ரேடியேஷன் வந்து TS பவர் 4 இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த ஆப்ஜெக்டும் ரேடியேஷன் எமிட் பண்ணுது, சரௌண்டிங்ஸும் ரேடியேஷன் எமிட் பண்ணுது. இது எமிட் பண்ணுற ரேடியேஷன் வந்து இந்த ஆப்ஜெக்ட்
வந்து அப்சர்வ் பண்ணும். ஓகே, அப்சர்வ் பண்ணலாம் இல்லை ரிஃப்ளெக்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் ஆகலாம். ஓகே, ஸோ போத் அப்சார்ப்ஷன் ரிஃப்ளெக்ஷன் ரெண்டுமே நடக்கும். therefore இது இது வந்து ஒரு இன்டென்சிட்டியை லூஸ் பண்ணுது, இது சம் இன்டென்சிட்டியை கெயின் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ நெட் லாஸ் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹீட் லாஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே தெர்மல் ரேடியேஷனாக எமிட் பண்ணுது. therefore the net heat loss வந்து net rate of heat loss H equal to E, ஓகே, சிக்மா ஏ, இதெல்லாம் மாறாது. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனில் எல்லாமே ஒன்றா, சிக்மா ஏஇ எல்லாமே ஒன்றா இருக்கும். வேறஸ் இந்த நெட் லாஸ் வந்து டி பவர் 4, தட் இஸ் இந்த ஆப்ஜெக்ட் எமிட் பண்ணது மைனஸ் சரௌண்டிங்ஸ் வந்து கெயின், சரௌண்டிங்ஸ்லேருந்து கெயின் பண்ணுது, அதோட டிஃப்ரென்ஸ் தான். ஓகே, ஸோ இது இந்த ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் தான் நெட் ரேட் ஆஃப் ஹீட் லாஸ் பை அன் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் இஃப் அ பாடி இஸ் அ பர்ஃபெக்ட் ரேடியேட்டர், ஓகே, இஃப் அ பாடி இஸ் அ பர்ஃபெக்ட் ரேடியேட்டர், ரேடியேட்டர்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு எல்லா அதால் எதுவுமே அது 100% அதோட எனர்ஜி எல்லாத்தையும் ரேடியேட் பண்ணுச்சுன்னா அதை பர்ஃபெக்ட் ரேடியேட்டர்னு சொல்லுவோம். ஸோ பர்ஃபெக்ட் ரேடியேட்டர்னா அதுக்கு எமிசிவிட்டி 1. ஓகே, ஸோ ஃபுல்லாக எமிட் பண்ணிடுது, எதையுமே அது வந்து இது பண்ணுறது கிடையாது, எதையுமே அது பிளாக் பண்ணுறது கிடையாது, எல்லாத்தையும் எமிட் பண்ணிடுது. ஓகே, ஸோ அது மாதிரி எமிட் பண்ணிச்சுன்னா தென் நம்மளோட ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா வந்து எப்படி ஆகிடும், இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் H ஈக்குவல் டு சிக்மா ஏஇ, இ வராது, இயோட வேல்யூ தான் 1, ஏ டி பவர் 4 மாறிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபார் பர்ஃபெக்ட் ரேடியேட்டருக்கு ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, சரி இதோட டெம்பரேச்சர் வந்து Tன்னு வச்சுப்போம். ஓகே, டி ஆப்ஜெக்ட், வேறஸ் அதோட சரௌண்டிங்ஸ் வந்து டிஎஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் வந்து கிரேட்டர் தென் சரௌண்டிங்கோட டெம்பரேச்சர். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும், இது வந்து ஹீட்டை வந்து எமிட் பண்ண ஆரம்பிச்சுக்கும். ஓகே, ஸோ இது ஹீட்டை வந்து ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் த்ரூ கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன். ஓகே, ஸோ 3 ப்ராசஸ் வழியாகவும் ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும், எங்கே ஹாட் ஆப்ஜெக்ட்லேருந்து கோல்டு ஆப்ஜெக்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, ஸோ இந்த இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆகுன்றதை கொடுக்கறது தான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ஹாட் ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கூல் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கு ரிலேஷன் கொடுக்கறது தான் வந்து நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்கில் நம்ம படிக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக தே ஹவ் ஃபவுண்ட் தட் த நெட் ஹீட் லாஸ் இல்லைன்னா த நெட் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஃபார் அ கிவன் எப்படி இருக்குன்னா, ஸோ டைம் வெர்சஸ் டெம்பரேச்சர் ஃபால். ஓகே, இந்த ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் எப்படி ஃபால் ஆகும்னா, ஸோ இது, ஸோ இந்த டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் டெல்டா டி, வேர் டெல்டா டி ஈக்குவல் டு டி சரௌண்டிங்ஸ் மைனஸ் டி ஆப்ஜெக்ட், சாரி டி ஆப்ஜெக்ட் மைனஸ் டி சரௌண்டிங்ஸ். ஓகே, ஸோ இதுக்கும் டைமுக்கும் இந்த டி வந்து டைம், இதுக்கு பிளாட் போட்டிங்கன்னா, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கூல் ஆகுன்றது தான் நம்ம இங்கே பிளாட் பண்ணுறோம். ஸோ அந்த பிளாட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலி ஃபவுண்ட் வேல்யூ. ஓகே, ஸோ இது மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன இதுலேருந்து நம்மளுக்கு புரியுதுன்னா, ஸோ நம்மளுக்கு எப்போல்லாம் டெல்டா டி வேல்யூ, அதாவது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும், சே இது 100 டிகிரி செல்சியஸ், இது வந்து 10 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ இதோட டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 90. ஓகே, ஸோ எப்போல்லாம் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து அதோட டெம்பரேச்சர் லூஸ் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக லூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போது இதோட ஃபாஸ்ட்டாக லூஸ் பண்ணதுனால இப்போ வந்து இப்போ சே 30 டிகிரி செல்சியஸ்க்கு வந்துடுச்சு, இது வந்து 10 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபாஸ்ட்டாக டெம்பரேச்சர் லூஸ் பண்ணும், அதுதான் நம்ம இதில் இருந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே, வென் எவர் த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இஸ்
லார்ஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ட்ராப் இன் டெம்பரேச்சர் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இப்போ க்ளோஸாக வந்துருச்சு. ஸோ இதோட டெம்பரேச்சர் இப்போ வந்து 12 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு. சரௌண்டிங் டெம்பரேச்சர் வந்து 10 டிகிரி செல்சியஸ் இருக்குதுன்னா இட் டேக்ஸ் லாங் டைம். ஓகே, ஸோ இந்த டெம்பரேச்சர் இப்போ கீழே வந்துச்சுன்னா தான் ட்ராப் ஆகுதுன்னு அர்த்தம். அது மாதிரி ட்ராப் ஆகாமல் இட் டேக்ஸ் லாங் டைம். ஸோ அப்போ we can establish a relation between the difference in temperature and heat transfer. So therefore நம்மளுக்கு heat transfer dq, so change in heat, okay, qன்றது heat நம்ம represent பண்றோம், change in temperature with respect to time dt. ஓகே, இதை வந்து நெகட்டிவ் சொல்றோம். நெகட்டிவ் ஏன் போடுறோம்? இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஹீட்டை லூஸ் பண்ணுது. லூஸ் பண்ணுச்சுன்னா இதோட ஹீட் வந்து லாஸ் ஆகும். இனிஷியலாக இதோட ஹீட் வந்து Q1ன்னு இருக்கும், இல்லைன்னா QIன்னு வச்சுப்போம். ஸோ இது ஹை டெம்பரேச்சரில் இருக்கிறதுனால லோ டெம்பரேச்சருக்கு ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இது இப்போது கொஞ்சம் நேரம் கழித்து டைம் டீன்றதுல இது வந்து இப்போ Q2ன்ற ஹீட்டுக்கு வந்துடுது. ஸோ டிக்யூன்றது அப்போ என்னதுன்னா Q2 மைனஸ் Q1. ஓகே, ஸோ இது வந்து இந்த வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். ஏன்? இது வந்து ஹீட்டை லாஸ் பண்ணிடுச்சு. Q2 வந்து கம்மியாக இருக்கும் Q1 காட்டிலும். ஸோ லாஸ் பண்ணனால இந்த வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால இது வந்து எவ்வளோ டைம் டிஃப்ரென்ஸில் பண்ணுதுன்றதை தான் நம்ம dq by dtன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ரேட் ஆஃப் ஹீட் டிஸ்பேட்டட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு the temperature difference. So in the T object ku Ts ku. Okay, so இது வந்து directly proportional to T object minus Ts. Okay, so உங்க புக்ல இருக்கிற நோட்டேஷனே யூஸ் பண்ணோம்னா இந்த T object க்கு வந்து T2, இது வந்து T1. Okay, therefore the rate of heat loss வந்து minus dq by dt is directly proportional to T2 minus T1. Okay, difference in temperature. அதுதான் இந்த கிராஃபும் சொல்லுது. ஓகே, ஸோ டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் டெம்பரேச்சர் ஹீட் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். வேகமாக இதோட ஹீட் லாஸ் பண்ணி டெம்பரேச்சர் கம்மியாயிட்டே வரும். ஒன்ஸு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் கம்மியாக ஆக இது வந்து இதோட ட்ராப் இன் டெம்பரேச்சர் வந்து கம்மியாயிடும். ஓகே, ஸோ ஹாட் ஆப்ஜெக்ட் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஆறும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் காஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா காஃபி இனிஷியலாக ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ இனிஷியலாக வந்து சீக்கிரமாக ஆறும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ரீச் பண்ணதுக்கப்புறம் ஆறுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே, ஸோ அதுதான் இந்த ரிலேஷன்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இது இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்கு we can introduce a proportionality constant. So we can write minus dq by dt equal to some constant times T2 minus T1. Okay, where K என்றது என்னதுன்னா some constant. Okay, where dq by dt என்றது heat loss, rate of heat loss. Okay, ஏன் லாஸ்ன்னு சொல்றேன்? நெகட்டிவ் போட்டதுனால ஹீட் லாஸ். ஸோ இது இந்த ஆப்ஜெக்ட் ஹாட் ஆப்ஜெக்ட் லூஸ் பண்ற ஹீட்டை வந்து சரௌண்டிங்ஸ் கெயின் பண்ணும். ஸோ நம்மளுக்கு இன்னொன்றும் தெரியும். நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்மளுக்கு heat content of an object, specific heat capacity. Okay, so specific heat capacity small s equal to capital S by m தெரியும். Okay, so அது where இது வந்து capital S ன்றது heat capacity. இது வந்து specific heat capacity. இதெல்லாம் நம்ம முன்னாடியே படிச்சிருந்தோம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஹீட் கெப்பாசிட்டி எஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும்? டிக்யூ பை டிடின்னு தெரியும். இது நம்ம முன்னாடி எப்படி எழுதியிருப்போம்னா எஸ் ஈக்குவல் டு டெல்டா கியூ பை டெல்டா டின்னு எழுதியிருப்போம். ஓகே, ஸோ இதை தான் வந்து நான் டிஃப்ரென்ஷியல் ஃபார்மில் டிக்யூ பை டிடின்னு எழுதுகிறேன். ஸோ இதை எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஸ்மால் எஸ் ஈக்குவல் டு
1/m. ஓகே, இங்கே வந்து 1/m இருக்கு. sக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we have dq by dtன்னு வரும். ஓகே, வேர் tன்றது கேபிட்டல் tன்றது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஸ்மால் tன்றது இந்த டைம், இது வந்து டைம், இந்த t represents time, whereas இந்த t வந்து change in temperature. ஓகே, குழப்பிக்க கூடாது. ஸ்மால் tன்றது சேஞ்ச் இன் டைமு, கேபிட்டல் டி யூஸ் பண்ணோம்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஸோ இதுலேருந்து we can find dq. dq நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுலேருந்து நம்ம dq கண்டுபிடிச்சோம்னா dq equal to small s into m into dt. ஓகே, into dt. இதுதான் நம்மளுக்கு dq. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இதை கொண்டு வந்து நம்மளோட இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், இந்த dqக்கு பதிலாக. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரும், ஸ்மால் s m dt divided by small dt. ஸோ இது வந்து நம்ம ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர், அதை இது பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதை எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம பழைய ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பழைய ஈக்குவேஷன் என்னதுன்னா மைனஸ் dq by dt ஸ்மால் dt equal to k times t2 minus t1. இதுதான் நம்மளோட பழைய ஈக்குவேஷன். ஸோ இதில் நம்ம dq வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா மைனஸ் ஸ்மால் m dt2 divided by dt. ஓகே, இங்கே dt இருக்கு, ஈக்குவல் டு k இன்ட்டு t2 மைனஸ் t1. ஸோ இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். டெம்பரேச்சர்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துடுவோம், கான்ஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு சைட் கொண்டு போயிடுவோம். ஸோ அது மாதிரி கொண்டு போயிட்டோம்னா we get dt2 divided by t2 minus t1 equal to k divided by s small s m மைனஸ், இந்த மைனஸ் இங்கே சைடு போயிடுச்சு, இந்த dt இந்த சைடு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த குவான்டிட்டி எல்லாத்தையும் நம்ம இப்போ லெட்ஸ் சே இட் as கேபிட்டல் கேன்னு சொல்லுவோம். ஓகே, கேபிட்டல் கே, இது வந்து ஸ்மால் கே, இது கேபிட்டல் கே. ஸோ இப்போ நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we get dt2 divided by t2 minus t1 equal to some constant k times dt. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு சைடும் இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ dt by t வந்து இன்டகிரேட் பண்ணோம்னா we get log. ஸோ log e வரும். log e தான் நம்ம லேன்னு சொல்லுவோம், நேச்சுரல் லாகரிதம். ஸோ அப்போது இதை எழுதுனீங்கன்னா you will get இன்டகிரேட் பண்ணோன்னா ln of t2 minus t1 equal to k times, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் k times, இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இன்டகிரல் ஆஃப் dt வந்து tன்னு மாறிடும், ஸ்மால் t ப்ளஸ் ஒரு ப்ரொபோர்ஷனல் இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் வரும் c. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஆன்டி லாக் எடுக்க போகிறோம். ஸோ ஆன்டி லாக் எடுக்கிறதுனா எக்ஸ்போனென்ஷியல் ரைஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ அப்போது என்ன பண்ண போகிறோம், e பவர் ln ஆஃப் t2 மைனஸ் t1 ஈக்குவல் டு e பவர், ரெண்டு சைடும் e பவர் ரைஸ் பண்ணுறது தான் ஆன்டி லாக்னு அர்த்தம். ஓகே, ஸோ மைனஸ் கேடி ப்ளஸ் சி. ஓகே, ஸோ ரெண்டு சைடும் எக்ஸ்போனென்ஷியல் எடுத்துருக்கிறோம். அதே மாதிரி exponential of ln வந்து equal to 1. okay, sorry, exponential of ln வந்து ln x வந்து equal to x. okay, இங்கே ஆர்குமெண்ட்ல என்ன இருக்கோ அது வெளியே வந்துடும். ஸோ தேர்ஃபோர் இதுவும், அதாவது எக்ஸ்போனென்ஷியலும் லாகும் வந்து
இன்வர்ஸ் ஆப்ரேட்டர். அதனால தான் இது ஆன்டி லாக்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போது நம்மளுக்கு என்ன வந்துடும்னா யூஸிங் திஸ் ஃபார்முலா இங்கே நீங்கள் போட்டிங்கன்னா யூ வில் கெட் இதுவும் இதுவாயிட்டு வி கெட் T2 minus T1 equal to e power minus kt plus e power c. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். சாரி, ப்ளஸ் இல்லை, இன்ட்டு இ பவர் சின்னு வந்துடும். ஓகே, ஸோ பேஸ் ரெண்டு காமனாக இருந்துச்சுன்னா பவர்ஸ் ஆட் ஆகும். தேர்ஃபோர் இதை ரீரைட் பண்ணி எழுதுறோம் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இதை வந்து லெட்ஸ் கால் இட் ஆஸ் சி ப்ரைம் சொல்லுவோம். ஓகே, புதுசாக ஒரு நேம் கொடுப்போம், சி ப்ரைம் கொடுப்போம். தேர்ஃபோர் T2 minus T1 equal to C prime e power minus kt. So இதிலிருந்து we can find T2 equal to T1 times, sorry, இது இந்த சைடு போயிடுச்சுன்னா T1 plus C prime e power minus kt. So இதுதான் வந்து ரிலேஷன். So difference in temperature வந்து is exponentially related. ஓகே, அதனால தான் நம்ம கிராஃப் பார்த்தோம்னா இங்கே T2 மைனஸ் T1ன்றது தான் டெல்டா டி. ஓகே, ஸோ டெல்டா டி வெர்சஸ் ஸ்மால் டி டைமுக்கு போட்டோம்னா வி கெட் அ கிராஃப். இது மாதிரி நம்மளுக்கு என்ன கிராஃப் வரணும், நெகட்டிவ் எக்ஸ்போனென்ஷியல் கிராஃப் வரணும். ஓகே, ஸோ டெல்டா டி வெர்சஸ் டி போட்டிங்கன்னா நெகட்டிவ் எக்ஸ்போனென்ஷியல் கிராஃப். இது மாதிரி டவுன் டைரக்ஷனில் இது மாதிரி குறைஞ்சிச்சுன்னா அதை நெகட்டிவ் எக்ஸ்போனென்ஷியல் சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து நெகட்டிவ் எக்ஸ்போனென்ஷியல் கிராஃப். ஓகே, நெகட்டிவ் எக்ஸ்போனென்ஷியல் கிராஃப் வரும். இதுக்கு பதிலாக we can also plot இந்த இதுவும் நம்ம பிளாட் பண்ணலாம். ஸோ இது பிளாட் பண்ணிங்கன்னா இது என்ன வரும், இது y ஈக்குவல் டு இது mx ப்ளஸ், ஸோ y ஈக்குவல் டு mx ப்ளஸ் cன்னு. ஓகே, ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை பிளாட் பண்ணிங்கன்னா if we plot ln of T2 minus T1, that is ln of delta t, T2 minus T1 na ln of delta t, we get என்ன வரும், ஸோ இது ஈக்குவல் டு மைனஸ் கே டி ப்ளஸ் சின்னு இருக்கு. ஓகே, ஸோ இதை நம்ம பிளாட் பண்ண போகிறோம். இதை பிளாட் பண்ணிங்கன்னா தட் இஸ் இது வந்து லெட்ஸ் சே டெல்டா டி. ஸோ ln ஆஃப் டெல்டா டி வெர்சஸ் டி பிளாட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ நெகட்டிவ் கிராஃப். இது மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் வரும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் சின்ற ஃபார்மில் இருக்குது. ஓகே, ஸோ இது என்ன ஈக்குவேஷன், ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். ஸ்ட்ரெயிட் லைன் வித் நெகட்டிவ் ஸ்லோப்பில் இருக்குது, அதனால உங்களுக்கு இது மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் வரும். ஓகே, எப்போ இதை பிளாட் பண்ணிங்கன்னா, இந்த ஈக்குவேஷனை பிளாட் பண்ணிங்கன்னா, வேறஸ் இந்த ஈக்குவேஷனை பிளாட் பண்ணிங்கன்னா, இந்த ஈக்குவேஷனை பிளாட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ நெகட்டிவ் எக்ஸ்போனென்ஷியல் கிராஃப் வரும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ரெண்டு விதமாகவும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக எப்படி பார்க்குறது, இது எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணது நியூட்டன் தான் ப்ரூவ் பண்ணார். ஸோ அதுக்கு என்ன எடுத்துக்கிட்டாருன்னா கலோரிமீட்டர். நம்ம வந்து இங்கே ஹீட்டை தான் வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஹீட் லாஸை வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸில் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ வி நீட் அ கலோரிமீட்டர். ஸோ இது மாதிரி ஒரு காப்பர் வெசல் கலோரிமீட்டர் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இங்கே தான் நம்மளுக்கு ஹை டெம்பரேச்சரில் இது ஒரு தெர்மோமீட்டர் வித் ஸ்டியரர். ஓகே, இதில் ஒரு தெர்மோமீட்டர் போட்டோம். ஸோ இதில் தான் நம்மளோட ஹாட் வாட்டர். அதுக்கப்புறம் இங்கே ஒரு தெர்மோமீட்டர். ஓகே, இதோட டெம்பரேச்சர் வந்து T2 ஹாட் ஆப்ஜெக்ட், இது T1 சரௌண்டிங்கோட டெம்பரேச்சர்.
ஓகே. ஸோ இதுக்குள்ள தான் நம்ம லிக்விட் வச்சிருக்கிறோம். இது வந்து சரவுண்டிங். ஸோ சரவுண்டிங் டெம்பரேச்சர் சே 10 டிகிரின்னு வச்சுப்போம். இது வந்து இனிஷியலா 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்றோம், இதுல இதுக்குள்ள நம்ம ஹாட் வாட்டர போர் பண்ணிட்டு, நம்ம இப்போ ஒரு டைம் இன்டர்வல்ல டெம்பரேச்சரை மெஷர் பண்ண போறோம். ஓகே. ஸோ இதை வந்து இதோட டெம்பரேச்சர் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கு, ஹீட் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கு நம்ம இதை ஸ்டியர் பண்ணுறோம். ஸோ இது என்ன ஆகும்னா, இது வந்து லோ டெம்பரேச்சர், இது வந்து ஹை டெம்பரேச்சர். ஸோ இது வந்து இட் ஸ்டார்ட்ஸ் டு எமிட் ஹீட். இதுல இருந்து ஹீட் லாஸ் பண்ணும். எப்படி? பை ஆல் மோட்ஸ், கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன், 3 விதமாகவும் இட் வில் லூஸ் ஹீட் டு த சரௌண்டிங்ஸ். ஓகே. ஸோ அதனால இது ஹீட் லூஸ் பண்ண இதோட டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும். தேர்ஃபோர் நம்மளுக்கு T2 மைனஸ் T1 விச் இஸ் டெல்டா T வந்து கம்மியாயிட்டே வரும். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா, டெல்டா T ஃபார் வேரியஸ் டைம் இன்டர்வல் கண்டுபிடிக்க போகிறோம். 1 செகண்டு, அதுக்கப்புறம் 10 செகண்ட் கழிச்சு, அதுக்கப்புறம் நம்ம 20 செகண்ட் கழிச்சின்னு சொல்லிட்டு வி ஆர் கோயிங் டு மேக் அ பிளாட். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு மெஷர் T2, T1, அதுக்கப்புறம் டெல்டா T ஃபார் டிஃப்ரெண்ட் T ஸ்மால் டைமுக்கு. ஓகே. ஸோ இது வந்து மோர் ஆர் லெஸ் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். 10 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். இது வந்து இனிஷியலாக 100 டிகிரி செல்சியஸில் இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து டைம், இது வந்து டைம் இன் செகண்ட்ஸ். ஓகே. ஸோ இது நீங்கள் இப்போது ஒரு டைமுக்கும் 1 செகண்டு, அதுக்கப்புறம் 10 செகண்டு, அதுக்கப்புறம் 20 செகண்டு, 30 செகண்டு, 40 செகண்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டைம்லையும் T2-ஐ நோட் பண்ணிக்கிட்டே வரணும், T1-ஐ நோட் பண்ணிக்கிட்டே வரணும். அதுலேருந்து வி கேன் ஃபைண்ட் டெல்டா T. ஓகே. டெல்டா T கண்டுபிடிச்சிட்டு இப்போ என்ன பண்ணணும், அதுக்கு லேன் எடுக்கணும். ஓகே. லாக் ஆஃப் டெல்டா T எடுக்கணும். எடுத்து அதை இன்னொரு டேபிளில் போட்டுக்கோங்க. ஓகே. இங்கே வந்து லேன் ஆஃப் டெல்டா T. ஓகே. ஸோ இப்போ லேன் ஆஃப் டெல்டா T வெர்சஸ் டைம் பிளாட் பண்ணிங்கன்னா you will get a graph which looks like this. இது வந்து லேன் ஆஃப் டெல்டா T versus small t time போட்டிங்கன்னா you will get a straight line graph. ஓகே. ஸோ இதுதான் வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக கூல் ஆகும். அதுவே டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் கம்மியாக கூல் ஆகிற ரேட் வந்து கம்மியாயிடும். ஓகே. ஸோ இதுதான் நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே. ஸோ நம்மளுக்கு இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் சாப்டர் 10 முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம சாப்டர் 11 பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ ஃபார் லிசனிங்.